கல்வியும் அதை வல்லவருமான குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுடைய விழாவினை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த புனிதை வெறும் 24 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார்கள். தன்னுடைய 9ஆம் வயதிலேயே ஒரு அருட்கல்வியராக ஆக வேண்டும், கார்மெட் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவரை அந்த சிறு வயதிலே ஏற்றுக்கொள்ள ஒழுங்குகள் அதை பற்றி சதயம் நடத்தது. மீண்டும் 15ஆம் வயதில் ரோமாபுரிக்கு சென்று திருத்தந்தை லியோ 13 அவர்களை அனுமதி பெற்று 15ஆம் வயதில் ஒரு கார்மெட் சபையிலே சேர்ந்தார். தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே பல்வேறு சமயங்களிலே அவர்கள் சிறிய சிறிய காரியங்கள், பெரிய காரியங்களை செய்யவில்லை. ஆனால் சிறிய காரியங்களை நிறைவான அன்போடு செய்தார்கள். ஆகவே அதைத்தான் தன்னுடைய வேதமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகான அதிகாரம் முழுவதுமே தூய பவுல் அன்பை பற்றி மிக அழகான ஒரு பாடலை பாடுகின்றதை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த பாடலின் வரிகள் முன்னோர்கள் மொழி பேசினாலும் முன்னோர்கள் மொழி பேசினாலும் அன்புக்கு எதுவுமே ஈடில்லை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே அந்த இறுதி வசனம் சொல்கின்றது. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வின் மந்திர வார்த்தையாக கருதி தன் வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பிற்காக அனைத்தையும் செய்தார்கள். அந்த டிபிஏ என்கிற நோய், அந்த நோயின் தாக்கத்தால் ஆட்கொள்ளப்பட்டாலும் அந்த துன்பங்களின் சமயத்தில் கூட அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு ஒப்புக் கொடுத்து இன்முகத்தோடு அந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்பிற்கு சான்று பகர்ந்தவர்களாக வாழ்ந்தார். இன்னும் எங்கேயும் போய் பெருசா போதனையெல்லாம் செய்யவில்லை, பல நாடுகளுக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த புனித குழந்தை தெரேசாவால் தான் வேத போதகர், மறை போதகர் நாடுகளின் பாதுகாப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். சென்ட் ஜான் ஆஃப் தி கிராஸ், சிலுவை வல்லப்பர் அவருடைய அந்த நூல்களை படித்து தியானித்து இன்னும் பல்வேறு நூல்களை தன்னுடைய வாழ்விலை எழுதி அதை காரணமாக மறை ஒன்றுகள் என்று திருவையால் போற்றப்படுகிறது. என்னுடைய பணியே 4 அறைகளுக்குள் இருந்து செழிப்பது என்கிற விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இந்த புனிதையுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் அனைத்தையும் அன்பு ஒன்றிற்காக செய்ய அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அன்பே எல்லாவற்றும் மேலானது, தலை சிறந்தது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சிறியவையாக இருந்தாலும் அதை மிகுந்த அன்போடு செய்கின்ற போது இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதை தான் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் வாழ்வு சார்ந்து பரவுகின்றது. ஆகவே விதத்தில் நாம் சிறு காரியங்களை செய்தாலும் நிறைவான அன்போடு செய்ய அருள் வேண்டுவோம். புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் நமக்காக தொடர்ந்து பேசுவார்கள். ஆமென்.